ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த போர்ஷனில் இதுவரையும் சேல்ஸ் அண்ட் தென் வவுச்சர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருந்தாங்க. கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கம்மியாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் பிரிண்ட் செட்டிங்ஸ், ஐ மீன் நம்ம பிரிண்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லோகோவாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அந்த பேஜோட வித் அந்த ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஃப்டர் தென் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். ஸோ அந்த பிரிண்ட் கான்ஃபிகரேஷன்லாம் என்னென்ன இருக்குது, அதனால எப்படி எப்படி நம்ம பில்லை எஃபெக்டிவாக நம்ம சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்குன்னு இருக்க டேட்டா. ஸோ நமக்குன்னு இருக்க டேட்டாக்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பில்லே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பில்லு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்து ஒன் செகண்ட், ஸோ டிஏஎஸ், ஸோ சேல்ஸ் வந்துடுறோம். ஸோ இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுக்குறோம். பி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்க்குறப்போ நமக்கு என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட நேம் அண்ட் உதயம் நம்பர் அண்ட் தென் ஜிஎஸ்டி டீட்டெயில் இருக்குன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்டாக வரும். அண்ட் தென் பையரோட அட்ரஸ் இருக்கும், ஐட்டமோட குவான்டிட்டி, ரேட்டு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வரும். ஸோ இதில் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். சார் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குல்ல சார், இவ்வளோ டீட்டெயில்ஸ்லையும் இன்கேஸ் என்னோட பார்ட்டியோட லெஜரோட ப்ரீவியஸ் பேலன்ஸ் ஏதாவது ஃபெச் பண்ணணும்னா எப்படி சார் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தோன்னே எந்த செட்டிங்ஸாக இருந்தாலும் பண்ணுறதா இருந்தாலும் கான்ஃபிகர் வந்துடுங்க. ஸோ கான்ஃபிகர் வந்துட்டு ஷோ மோர் கொடுத்து, ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கன்சைனியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றப்போ ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும். ஸோ கன்சைனின்னு கொடுத்தீங்கனாலே ஷோ கன்சைனி டீட்டெயில்ஸ் நோன் இருக்குங்களா, ஸோ இதை என்டர் அடிச்சாலே எஸ்ன்னு மாறிக்கும். ஆஃப்டர் தென் மெஜாரிட்டி அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணதில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சார் எனக்கு ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ரவுண்ட் ஆஃப் மட்டும் அடுத்த பேஜுக்கு போகுது சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை டாக்ஸ் லெஜஸ் மட்டும் அடுத்த பேஜ் போய் ரவுண்ட் ஆஃப் அடுத்த பேஜ் போகுது சார், எனக்கு 2 பேஜஸாக வருது, சிங்கிள் பேஜில் வருதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருங்கன்னா, பிரிண்ட் கான்ஃபிகரேஷனில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் ஸோ பிரிண்ட் கான்ஃபிகரில் வந்துருங்க. வந்துட்டு மேலே இருக்க ஷோ மோரை கொடுத்துட்டு அட் த பாட்டம் கீழே டவுன் கீ தான் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ டவுன் கீழே வந்துட்டு ஸோ இதில் என்ன பண்ணிருங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஹைட் ஆஃப் த நார்மல் இன்வைஸ் 11ன்றதை கொடுத்துருங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இதில் வச்சு என்ட்ரு மாற்றணும்னு நினைக்கிறப்ப அதில் ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே போதும், வேல்யூ இருக்கும். ஸோ 11 நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர் தென் அதே சேம் தான், அதாவது என்னன்னா நார்மல் இன்வைஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்கள் சிம்பிள் இன்வைஸ்லையும் கொடுக்கணும். ஸோ ஹைட்டு கொடுத்துருங்க. வித் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கொடுத்துருங்க. தென் மார்ஜின், டாப் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் எவ்வளோ இருக்கணுன்றதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ என்னோட ஹைட் அண்ட் வித் இப்போ இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே A to Z நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சனால ஸோ முன்னாடி பார்த்தப்போ ஒரு அட்ரஸ் வந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸுமே வந்திருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பேங்க் அட்ரஸ் இருக்கும், பேங்க் டீட்டெயில் எனேபிள் பண்ணுறது அப்படின்றத வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் கீழே லிங்க் பண்ணுறேன். ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் சார் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமரோட சிக்னேச்சரில் சார் என்னோட கஸ்டமரோட சிக்னேச்சர் எனக்கு வேணும் சார் கொண்டு வரணும்னு நினச்சாலும் தாராளமாக கொண்டு வந்துக்கலாம். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, கான்ஃபிகரில் போயிட்டு ஷோ மோர் கொடுத்துட்டு ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ கஸ்டமர் சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை என்டர் அடிச்சிங்கனாலே போதும். கண்ட்ரோலியை கொடுத்துட்டு இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டம் கஸ்டமர் சீல் அண்ட் சிக்னேச்சர் வர்றதுக்கு தனியாக ஸ்பேஸ் டேலியை அலோகேட் பண்ணிடும் இந்த பாட்டமில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ஷன்னாலும் சரி நீங்கள் எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணணும்னா கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு கான்ஃபிகர் ஆப்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஷோ மோர் கொடுத்துருங்க. ஏன்னா ஷோ லெஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலில் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே முழுசாகவே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹைட் அண்ட் வித்தெல்லாம் இதிலே வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா ஷோ மோர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த டீட்டெயிலை ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பேங்க் டீட்டெயில் வேணும் சார் அப்படின்னா பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஸோ பேங்க் ரிலேட்டடாக இருக்க என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு பிக்கப் பண்ணும். ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லோகோவை செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ லோகோவை செட் பண்ணுறதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும். ஸோ
எப்படி செட் பண்ணுறதுன்ற வீடியோ கீழே பின் பண்ணுறேன். ஸோ இதில் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு லோகோவை எஸ்ன்னு கொடுத்தோன்னே எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கேட்கும். ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சு. ஸோ இதுதான் கம்பெனி லோகோ செட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மேஜராக இதில் நான் கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ஹைட் அண்ட் வித். ஏன்னா இந்த ஹைட் அண்ட் வித்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிங்கிள் பேஜில் எடுக்க வேண்டியதை டபுள் பேஜாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னேபிள் ஸ்ட்ரைப் வியூ, அது மீன் இப்போ 5.0லேருந்து வந்திருக்க ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா என்னேபிள் ஸ்ட்ரைப் வியூ அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக இதிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைட் டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதனால எனக்கு என்ன ஆகுது, என்னோட ஐட்டம் செக்ரிகேஷன் பிரிச்சு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் டார்க்காக இருக்கும், செகண்ட் ஐட்டம் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இது மாதிரி எத்தனை காலம் வந்துருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ டெஸ்கிரிப்ஷன், ஐட்டமோட டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்களா, ஸோ A to Z எல்லாத்துக்குமே கான்ஃபிகரில் போங்க, ஷோ மோர்ன்றது கம்பல்சரி. ஸோ இதில் டெஸ்கிரிப்ஷன், ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷனல் டெஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் அண்ட் லெஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் கான்ஃபிகரேஷனை பொறுத்த மட்டும் ஷோ லெஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லெஸ்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஷோ மோர் கொடுத்துட்டு ஆஃப்டர் தான் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை ஜஸ்ட்டு டைப் பண்ணால் போதும். இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து பிரிண்ட் கான்ஃபிகரேஷனில் வந்துடும். ஸோ இது இல்லாமல் சார் இன்கேஸ் சார் இது டிஃபால்ட்டாகவே டேலியில் இருக்குது, இந்த ஒரு ஃபார்மெட் மட்டும் தான் வருமா சார் டேலியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏன்னா இந்த ஒரு ஃபார்மெட் தான் மெஜாரிட்டி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபார்மெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்வைஸ் ஃபார்மெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் அந்த சிம்பிள் இன்வைஸுக்கான ஃபார்மெட். ஸோ என்னென்னா மேலே அட்ரஸ் இருக்கும், கீழே டேக்ஸ் இன்வைஸ் மட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலாக இருக்கட்டும், மிச்ச டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஃபார்மெட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா சிம்பிள் இன்வைஸ் ஃபார்மெட்னு சொல்லுவோம் டேலியில். ஸோ 2 விதமான ஃபார்மெட்டில் நீங்கள் தாராளமாக டேலியில் பில் எடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கார்பரேஷனில் மேஜராக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல சார். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பில்லை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. ஸோ ப்ளைனாக இருக்குது, இதோட ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே வந்து கீழே மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆகி வரணும் சார் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிக்கணும்னா முதல் கான்ஃபிகரில் நார்மல் இன்வைஸ்க்கு மாற்றிக்கும். ஸோ நார்மல் இன்வைஸ் மாற்றிட்டு ஷோ மோர் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ரிவியூவில் போய் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வர்ற மாதிரி இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஐட்டமோட குவான்டிட்டி, ரேட்டு, பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து ப்ளஸ் ஆட் அண்ட் லெஸ், ஏன்னா டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஆட் அண்ட் லெஸ் பண்ணி டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ ப்ளஸ் அந்த டேக்ஸ் அந்த பொருளுக்கு உண்டான சிஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதோட அமௌண்ட் ரெண்டுமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மெத்தடில் நமக்கு வர்ற மாதிரி பிரிண்ட் வரும். சரி எனக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் இல்லாமல் போர்ட்ரேட்லேயே எனக்கு வந்து வர்ற மாதிரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ஐட்டம் ஜிஎஸ்டி ரேட்டை டிசேபிள் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ரேட் இன் பர்சன்டேஜ்னு கொடுத்து கண்ட்ரோலையே கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதிலே கண்ட்ரோல் இசட். ஸோ இதிலேயே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரேட்டு மட்டும் தனியாக வரும். ஐட்டம் ப்ளஸ் ஹெச்எஸ்என் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரேட், அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்ன, குவான்டிட்டி, வேல்யூ ப்ளஸ் ரேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாக்ஸபிள் வேல்யூ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்டு ஃபார்மெட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ஃபிகரேஷன் தான் வந்து பொறுத்தோம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ ஜஸ்ட் ஷோ மோர் கொடுத்து கான்ஃபிகர் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களோட இன்வைஸில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்க சின்ன சின்ன மைன்யூட்டான அப்டேட்ஸ். ஸோ இதை பூரா நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ மெஜாரிட்டி இதில் நான் கன்சிடர் பண்ணுன்றது இந்த இன்வைஸ் ஃபார்மேட்ஸ், தென் ஹைட் அண்ட் வித், தென் ஜிஎஸ்டி ரேட்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்மேட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.